வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக டெல்லியிலிருந்து நேற்று புறப்பட்டு சென்றார். கரூர் விவகாரம் குறித்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியதற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெற உள்ளது. அமெரிக்கா, ஈரான் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் ஏற்பட்டு ஹார்முஸ் ஜலசந்தியில் இயல்பு நிலை திரும்பியதால் அவசரகால இயற்கை எரிவாயு விநியோக கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படுவதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. பெங்களூரில் குடிநீரை வீணாக்கினால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த காற்று வீசி வருவதால் நாகை, புதுகை மீனவர்கள் 4ஆம் நாளாக கடலுக்கு செல்லவில்லை. தமிழகத்தில் ஜூலை 12ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பழனி முருகன் சுவாமி கோவிலில் ரோப்கார் சேவை மற்றும் விஞ்ச் சேவை ஆகியவற்றிற்கு டிக்கெட்கள் ஆன்லைன் முன்பதிவு செய்யும் வசதி தொடங்கியது. மெட்டா நிறுவனத்தின் AI திட்டங்கள் எதிர்பார்த்த வேகத்தில் இல்லை என்று மெட்டா CEO தெரிவித்துள்ளார். 2025-26ஆம் நிதியாண்டில் ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பக்தர்கள் 1738 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கையை செலுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெளிநாட்டு நிதி உதவியுடன் செயல்பட்டு வந்த 72.3% தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருதிற்கு விண்ணப்பிப்பதற்கு ஜூலை 13ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொத்து வரி செலுத்தாத நிறுவனங்கள் பட்டியலை சென்னை மாநகராட்சி வெளியிட்டது. இந்தியாவில் உள்ள விமான நிலையங்களின் தரவரிசை பட்டியலில் சென்னை விமான நிலையம் 5வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையில் உயர்கல்வித்துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கோவில்களில் முன்பதிவு தரிசன சீட்டுகளில் மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார். ஊட்டி, குன்னூர் இடையே தினந்தோறும் இயக்கப்படும் சிறப்பு மலை ரயில் சேவை அக்டோபர் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் உள்ள காந்தி கிராமம் கிராமப்புற சுகாதார மற்றும் குடும்பநல அறக்கட்டளை நிறுவனத்தில் 6 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. சென்னையில் நடைபெற்ற VCK விருதுகள் வழங்கும் விழாவில் VCK தலைவர் திருமாவளவன் அவர்கள் 7 பேருக்கு விருதுகளை வழங்கினார். சென்னையில் கட்டுமான விதிகளை மீறியோருக்கு ஒரே நாளில் 12,25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் விலை குறைந்து 1 சவரன் 1,08,480 ரூபாயாகவும் 1 கிராம் 13,560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் விலை குறைந்து 1 கிராம் வெள்ளி 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கொடைக்கானலில் சுற்றுலாவை மேம்படுத்த ரோப்வே அமைப்பதற்கான சாத்தியக்கூறு ஆய்வை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு தாள் 2ஐ 1,60,929 பேர் எழுதியுள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் ஜூலை 17ஆம் தேதி ஆனிவார ஆஸ்தானம் நடைபெறுவதையொட்டி ஜூலை 14 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் VIP தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நான் முதல்வன் திட்டத்தை தொடர்ந்து முதல்வர் படைப்பகம் பெயரில் முதல்வர் என்ற சொல் நீக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வருகின்ற 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 31% கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. பெரியபாளையம் இறால் ஆலையில் இருந்து அமோனியா வாயு அகற்றும் பணி 2வது நாளாக நடைபெறுகிறது. வால்பாறையில் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜஸ்தானின் நாட்டின் முதல் கிரீன்ஃபீல்டு ஒருங்கிணைந்த சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோல் கெமிக்கல் வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு தீவிரமாக செயல்பட வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். வங்க கடலோர பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் தங்க உற்பத்தி தொடங்கிய நிலையில் குப்பத்திலும் தங்கம் கண்டறியப்பட்டுள்ளதாக அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உட்பிரிவற்ற நிலங்களுக்கான தானியங்கி பட்டா மாறுதல் சேவையை எளிமைப்படுத்தி அரசு அறிவித்துள்ளது. குஜராத், மத்திய பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட வட மாநிலங்களில் பெய்த கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் புதிதாக 25,840 மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ், நெதர்லாந்து, பெல்ஜியத்தில் வீசும் கடும் வெப்ப அலையால் 3,700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக புள்ளிவிவரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தோழமை கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து இந்தியாவிற்கு எதிரான T20 போட்டிகளில் தங்களின் அதிகபட்ச வெற்றிகரமான ரன் சேசிங்கை பதிவு செய்தது. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்வி தொடர முடியாத மாணவர்களுக்காக மயிலாடுதுறையில் ஜூலை 9ஆம் தேதியன்று சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முப்படைகளின் திறனை மேம்படுத்தவும் நவீனப்படுத்தவும் 52,000 கோடியில் ஆயுதங்கள் கொள்முதல் செய்ய பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் வழங்கியுள்ளது. குறைந்த செலவில் விமான பயணம் செய்ய விரும்புபவர்களுக்காக இண்டிகோ லைட் என்ற புதிய கட்டண முறையை இண்டிகோ நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் அரசு பணிகளை ஆய்வு செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளை முன்னேற்றும் சீரிய பயணத்தில் அரசு பள்ளிகளில் தூதுவர்களாக செயல்பட முன்னாள் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசு அழைப்பு விடுத்துள்ளது. தமிழகத்தில் மூத்த குடிமக்களுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் தாயுமானவர் திட்டம் நிறுத்தப்படாது என்று உணவுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. கோவில்களில் நடைபெறும் குற்றங்கள் குறித்து இமெயிலில் புகார் அளிக்கலாம் என்று அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். நெல்லை, சென்னை, எழும்பூர் இடையே வாராந்திர அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருத்தணியில் வருகின்ற ஜூலை 13ஆம் தேதி முதல் பழைய பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் நின்று செல்லாது என்று நகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோவையில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 2,39,000 மாடுகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. வருகின்ற ஜூலை 20ஆம் தேதிக்குள் நீட் மறுதேர்வு முடிவுகளை வெளியிட தேசிய தேர்வு முகமை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் மற்றும் புதிய திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜூலை 22ஆம் தேதி வரை ஆய்வுக் கூட்டங்களை நடத்த உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் வழங்கப்படும் BSc, B.Pharm, PBD, டிப்ளமோ உள்ளிட்ட படிப்புகளுக்கான கல்விக் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களில் காலியாக உள்ள 3 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஜூலை 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வடமேற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்க கடலோரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.